உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஜோதிடத்துல மிகப்பெரிய லாஜிக் இருக்கு. எதையுமே லாஜிக் இல்லாம சொல்ல முடியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது மனிதன் மாதிரி தானே கத்துக்காது. நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை தான் கத்துக்கணும். நீங்க இப்படியெல்லாம் டேட்டா கொடுத்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குங்கிறத நீங்க ஃபீட் பண்ணி பண்ண என்ன ஆகும்னா அது கத்துக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஏஐ விஷயத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க 24 மணி நேரமும் இதுலயே மூழ்கிட மாட்டாங்களா? ஏஐ வந்து தானா உருவான இன்டெலிஜென்ஸ் கிடையாது. மனிதன் சொல்லி கொடுக்கும் போது அதுல இருந்து கத்துக்கக்கூடிய ஒரு இது. ஒவ்வொரு கேள்விக்கான பதிலும் ரொம்ப சுலபமா உங்களுக்கு புரியுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். அங்க வந்து கிரகநிலைகளை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலயமா மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நாம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு பரிகாரம் மட்டும் கிடையாது. அது பின்னாடி நிறைய சயின்ஸ் விஷயங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் முத்து விஜயன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், ஜோதிடம் அப்படின்னாலே நாம வந்து இதனால் வரைக்குமே எல்லாருடைய கண்ணோட்டத்திலையும் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிட கிரக நிலைகள் இருக்கும், அதுக்கு பின்னாடி வழிபாடுகள் இருக்கும், அதுக்கு அடுத்த நிலையா பரிகாரம் இருக்கும். இதை தான் பார்த்துருக்கோம். பட் ஜோதிடத்துக்கும் அறிவியலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அப்படி கிடையாது, சயின்ஸும் அஸ்ட்ராலஜியும் ஒன்று தான், ஒரு லைனில் கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் நீங்கள் பிஹெச்டி பண்ண இன்ஜினியரிங்ல இருந்து இந்த அஸ்ட்ராலஜி டிபார்ட்மெண்ட் எப்படி சார் இந்த ஜேர்னி நடந்தது? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அஸ்ட்ராலஜி ஏன் சயின்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். முதல்ல வந்து ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு எதையோ ஒன்று யோசிச்சு சொல்றது கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. என்ன அப்படின்னா, ஜோதிடத்தை நீங்கள் 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஜோதிடத்தில் வந்து 3 இருக்கு. ஒன்று வந்து மேத்தமெட்டிக்ஸ், அது ஒரு 40%. அடுத்து பலன் சொல்றது, அது வந்து லாஜிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது ஒரு 40%. 20% தான் இன்ட்யூஷன். அந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் இருக்கணும். அப்போ தான் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ அப்போ அந்த 20% கண்டிப்பாக ஒரு தெய்வீகத்தன்மை ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்டது. மீதி இருக்கிற 80% வந்து இதில் லாஜிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் இருக்குது. ஸோ அப்போ லாஜிக் பொதுவாகவே ஜோதிடத்துக்கு லாஜிக் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார்? அது அப்படி கிடையாது. அது நீங்கள் ஜோதிடத்தை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி நீங்கள் படிக்கும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். ஜோதிடத்தில் மிகப்பெரிய லாஜிக்ஸ் இருக்குது. எதையுமே லாஜிக் இல்லாமல் சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் லாஜிக்கை அப்ளை பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க. அது சொல்கிறது, அவங்க நடக்கிறது, அவங்களோட வாய் முகூர்த்தம் இல்லை அவங்களோட அனுகிரகம், இதெல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் வந்து ஜோதிடம். ஓகே சார். ஓகேங்களா? இப்போ இன்ஜினியரிங்லேருந்து நான் இது எப்படி வந்தேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு சயின்ஸில் சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதிகம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதனால் சயின்ஸ் படித்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸும் அதே காலேஜில் படிச்சுட்டு, ஆனால் காலேஜ் படிக்கும் போதே வந்து ஜோதிடத்து மேலே எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. ஸோ அப்போவே புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். பட் படிக்கும் போது தான் தெரிஞ்சது, இன்ஜினியரிங் படிக்கும் போது எப்படி சயின்ஸோட நம்ம அதை ஒரு க்யூரியாசிட்டியாக படிக்கிறோமோ அதே ஒரு க்யூரியாசிட்டி ஜோதிட புத்தகங்கள் படிக்கும் போது இருந்தது. ஏன்னா அதுலேயும் அஸ்ட்ரானமி இருக்குது. கிரக நிலைகளை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக மேத்தமெட்டிக்ஸ் அஸ்ட்ரானமி யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பலன் சொல்கிற புக்கை படிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கலாக தான் இருக்குது. ஓகே, அதையும் இதையும் ரிலேட் பண்ண முடியுது, நல்லா ரிலேட் பண்ண முடியுது. ஸோ அப்போது படிக்கும் போதே வந்து இதில் இருக்கிற அதே ஒரு ஆர்வம் இதுலேயும் நமக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோதிடம் எப்படி பயன்படும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது, ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, அது மூலமாக டெக்னாலஜி பில்ட் பண்ணுறாங்க, அது மூலமாக ஒரு மக்களுக்கு பயனுள்ள விஷயங்களை பில்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஜோதிடர் அவர் படித்த அந்த ஸ்கில்லை வச்சு 4 பேருக்கு உதவி பண்ணுறாங்க, அவங்களுக்கு லைஃப்பில் குழப்பங்கள் வரும்போது கைட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதுவும் மக்களுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அப்போது ஜோதிடத்தோட அடிப்படையும் ஒரு சயின்ஸோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ஜோதிடம் எப்படி பயனளிக்கும் அப்படிங்கிறதும் ஒரு சயின்ஸ் எப்படி மக்களுக்கு டெக்னாலஜி மூலமாக பயன்படுதோ அதே மாதிரி ஜோதிடம் வந்து மக்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுது. இந்த பக்கம் நீங்கள் படித்த விஷயம் இருக்குது, இந்த பக்கம் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் இருக்குது. ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நீங்கள் ஜோதிடம் பார்க்குறது ஓகே. பட் இந்த இடத்துல நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ யூஸ் பண்ணுறீங்க. ஏன்னும் போது இந்த இடத்துல நமக்கு உண்மையாகவே வந்து அக்யூரேசி கிடைக்குமா சார்? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஏஐனா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா இருக்கிறதுல எக்ஸ்ட்ராடினரி. அப்போது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணுறது, அது வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மனிதனுக்கு வந்து நேச்சுரலாகவே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க அதை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் வந்து நம்ம இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா
அது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யும். இப்போ கம்ப்யூட்டர்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் நீங்கள் ப்ரோக்ராமாக எழுதுனீங்கன்னா அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். இதோட அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு மிஷினுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் டேட்டா கொடுத்து இந்தந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் ஃபீட் பண்ணி பண்ண என்ன ஆகும்னா அது கற்றுக்கும். கற்றுக்கிட்டு நீங்கள் புதுசாக ஒரு சினாரியோ கொடுத்தீங்கன்னா அது ஏற்கனவே கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு அனலைஸ் பண்ணி அதை சொல்லும். அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ இது ஏன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜோதிடத்தோட நம்ம பொருத்தி பார்க்க முடியும்னா, நான் முதல்ல சொன்ன ஒரு காரணம் தான். அதாவது ஜோதிடத்தில் 40% மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, 40% லாஜிக்ஸ் இருக்குது. அப்போ இந்த 80% வந்து உங்களால் ஒரு மிஷினை வச்சு லேர்ன் பண்ணி அதனால் வந்து கொடுக்க முடியும். அதோட அடிப்படையை வச்சு தான் நம்ம இதை பில்ட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இது அக்யூரேசி எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது மனிதன் மாதிரி தானே கற்றுக்காது. நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதை தான் கற்றுக்கும். நிச்சயமா. அப்போ நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஜோதிடத்தை மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா பண்ணிட முடியாது. நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஒரு குரு வந்து ஒரு சிஷ்யருக்கு வந்து ஜோதிடத்தை ஒவ்வொரு படிநிலையாக சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம ஒரு மிஷினுக்கு படிநிலையாக அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ரூல்ஸு, இதான் ரூல்ஸு, இந்த மாதிரி சினாரியோவில் இந்த ரூல் அப்ளை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்க அது கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது வந்து பண்ணும். ஸோ அப்போ அதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஒரு இது கற்றுக் கொடுக்குறோமா அதை வச்சு நம்ம 4 கேள்விகள் கேட்கணும். அப்போ அது பதில் சொல்லணும். அதில் என்ன தப்பு பண்ணுதோ அதை வச்சு அடுத்த டேட்டா பாயிண்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பேட்டர்ன்னு சொல்லுவோம். நம்ம இன்ஜினியரிங்கில் பேட்டர்ன்ஸும் சொல்கிறோம். கிட்டத்தட்ட டேட்டா சயின்ஸ் இது எல்லாமே ஒரு பேட்டர்ன்ஸ் தான். அதே மாதிரி தான் ஜோதிடத்துலேயும் இருக்கிற பேட்டர்ன்ஸை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது வந்து அதை யூஸ் பண்ணி நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும். ஓகே சார். என்னதான் இருந்தாலுமே ஏஐக்கு வந்து உணர்வுகள் கிடையாது. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து செவ்வாய் அப்படின்னா நம்ம வந்து செவ்வாயை பல இடங்களில் குறிப்பிடுவோம். வெற்றிக்கும் செவ்வாய் தான் சொல்லுவாங்க, உடலில் வரக்கூடிய நோய்க்கும் செவ்வாய் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்கள் இந்த கடவுளை கும்பிடணும் அப்படின்னாலும் செவ்வாயை தான் சொல்லுவாங்க. பல இடம் இருக்குது. ஒரு ஜோதிடராக நான் உங்களை வந்து பார்க்கும் பொழுது எனக்கான கிரக நிலையை பொறுத்து நீங்க சொல்லிடுவீங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதிரியான பலன் கொடுக்கும், அதுக்கு நீங்க இந்த தீர்வு எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஏஐக்கு அது தெரியாது இல்ல சார்? அதான், ஏஐக்கு தானா அது தெரியாது, நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்போ இது மாதிரி சினாரியோஸ், இப்போ செவ்வாய் அப்படின்னா அது ரோகக்காரகன், உடல்நிலைக்கான காரகன் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கணும். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு மேலஃபிக்கான பிளானட். அப்போ அது 7யோ 8லையோ இருக்கும்போது தோஷம் இருக்கு, இது அத்தனையும் நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். இது எதுவுமே ஏஐக்கு நேச்சுரலாக தெரியாது. நம்ம வந்து அதனால தான் வந்து ஒரு ஏஐ வந்து யூஸ் பண்ணக்கூடிய தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணும் போது தான் அது நல்லா வரும். அது யூஸ் பண்ண தெரியலன்னா அது தவறான விளைவுகள் கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏஐயில் வந்து ஹாலுசினேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க. ஹாலுசினேஷன் என்னென்னா தனக்கு தெரிஞ்ச மாதிரியே அது காட்டிக்கும். இது வந்து ஏஐ உலகில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. அப்போது நீங்கள் ஒரு டேட்டாவை ப்ராப்பராக அதுக்கு சொல்லிக் கொடுக்கலைன்னா என்ன ஆகும்னா அது தவறாக தான் சொல்லும். அப்போ ஏஐயில் அந்த ரிஸ்க் இருக்கான்னா இருக்குது. ஆனால் அதை எப்படி போக்கணும் அப்படின்னா, அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அந்த ஏஐக்கு ட்ரைனிங் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுக்க அது கற்றுக்கிட்டே வந்து அது வந்து பலன்களை சொல்லும். ஓகே சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளானட் வந்து ஒரு 1000 ரிசல்ட்ஸ் கொடுக்குதுன்னா நீங்கள் 1000 ரிசல்ட்ஸுமே வந்து ஆல்ரெடி ஃபீட் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், அதாவது 1000 ரிசல்ட்ஸ் எக்ஸாக்டாக நம்ம ஃபீட் பண்ண தேவையில்லை. ஏன்னா கம்ப்யூட்டருக்கு ஏஐக்குள்ள வித்தியாசம் அதுதான். ஏஐக்கு நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கிரகம் இந்த வீட்டில் இருந்தால் இந்த பலன் அப்படின்னு நீங்கள் எக்ஸாக்டாக சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக இந்த கிரகத்தோட நேச்சர் இதெல்லாம், இப்போ செவ்வாய்னா இது, சனினா இந்த மாதிரி நேச்சர், சுக்கிரன்னா இந்த மாதிரி நேச்சர் அப்படிங்கிற நேச்சரை எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துடணும். அப்புறம் இந்தந்த விஷயங்கள் என்னென்ன, இந்த வீடுகளுக்கான இது என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒன்றொன்னா நீங்கள் வந்து பொறுமையாக சொல்லிக் கொடுக்க அது வந்து கற்றுக்கும். ஸோ அதை முயற்சி பண்ணி தான் அது வந்து நமக்கு பலன்களை சொல்லுது. ஓகே சார். சரி, இதனால் வரைக்குமே நான் நிறைய ஜோதிடர்கள் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அதுலேயுமே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, ஜோதிடர்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கும்போதும் சரி, ஜோதிடர்களை போய் நேரில் பார்க்கும்பொழுதும் சரி, என்னுடைய ஜாதகத்தில் இந்த கிரகம் இருக்குது, அப்போ இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும், சம்டைம்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், இதுக்கு நீங்கள் இந்த பரிகாரம் செய்யுங்க, இல்லை இந்த கோவிலுக்கு போங்க உங்களுக்கு அது பரிகாரமாக அமையும், இல்லை நீங்கள் தானம் செய்யுங்க, அன்னதானமோ வஸ்திர தானமோ ஏதோ ஒரு தானம், கல்வி தானமோ அடுத்தவங்களுக்கு கொடுங்க, உங்கள் பிரச்சனை சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நீங்க ஏஐக்கு கொண்டு போகும்போது எப்படி சார் கொண்டு வரீங்க? ஆமா, இப்போ பரிகாரங்களுக்கு சில பவர்ஃபுல் இருக்கு. ஸோ அப்போ அதையும் வந்து நம்ம ஏஐக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதாவது இந்தந்த கிரகத்துக்கான கடவுள் யாரு, இந்தந்த கிரகத்துக்கான ஸ்டோன்ஸ் என்ன அப்படிங்கிறத பேசிக்கான விஷயங்கள். அதை இந்தந்த ஜாதகத்தில் இந்தந்த கிரகங்கள் நல்லதாவோ கெட்டதாவோ இருக்கும்போது இந்தந்த மந்திரங்கள் சொல்லுது பலனளிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அது நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு இந்த கிரகங்களுக்கான இந்த மந்திரங்கள்ல இந்த மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிக் கொடுக்கும். ஸோ இதுவுமே நம்ம வந்து ட்ரெயின் பண்ணாதான் சொல்லணும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏஐ வந்து தானா உருவான இன்டெலிஜென்ஸ் கிடையாது. மனிதன் சொல்லிக் கொடுக்கும் போது அதுலேருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு இது, அதுதான், அதை வச்சு தான் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ உங்களுடைய அந்த ஏஐ ஆப் பேர் வந்து டெக்ஸேஜ் அப்படின்னு வச்சுருக்கீங்க.
டெக்ஸேஜ்னா என்ன சார்? ஓகே, இது ஏன் இந்த நேம் வச்சோம் அப்படின்னா, டெக் அப்படிங்கிறது டெக்னாலஜி, அதுலேருந்து எடுத்தது. சேஜ் அப்படின்னா நம்ம தமிழில் சொல்ல முனிவர்கள் ரிஷிகள் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது ஒரு முனிவர்கள் எழுதின இந்த உன்னதமான சப்ஜெக்டை மனிதர்களுக்கு கொண்டு போகிறதுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாலமாக தான் இதை வந்து யோசிச்சு இந்த பேர் வச்சுருக்கோம், டெக் சேஜ் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது மனிதனுக்கு எந்த வகையில் உபயோகப்படுதுன்னா, வாழ்க்கையில் இருக்கிற அவங்களோட துன்பங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய முடிவுகளை சரியான முடிவுகளை எடுக்கக்கூடியதுக்காக அது இருக்குது. அதை வந்து டெக்னாலஜி வந்து எப்படி சுலபமாகவும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கலாம் அப்படிங்கிற மோட்டோவோட ஆரம்பிச்சது தான் இந்த டெக்ஸேஜ் அப்படிங்கிற ஆப். ஓகே சார். இப்போ என்னதான் இருந்தாலும் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான், ஒரு நேரடியாக போய் பார்க்கறத விட ஆப் மூலயமா பார்க்கறது, சில பேர் ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணுறதே வந்து இல்லை இது ஜோதிட முறைப்படி நம்மளுடைய பாரம்பரியப்படி தப்பு, ஜோதிடம் அப்படின்னா ஜோதிடரை நேரில் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்து நீங்கள் இப்படி மாற்றங்கள் கொடுக்குறீங்க, அப்டேட்ஸ்னும் சொல்லலாம், மாற்றங்கள் அப்படின்னும் சொல்லலாம். இந்த மாதிரியான மாற்றங்கள், ஏன்னா ஜோதிடம் அப்படின்னாலே சகுனம், நிமித்தம், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஜோதிடம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம மாற்றம் கொடுக்கும் பொழுது இது பாரம்பரிய ஜோதிடத்துக்கு நன்மையா அமையுமா இல்ல தீமையா அமையுமா சார்? முதல்ல வந்து இதுல நன்மை தீமை அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஜோதிடரை பார்த்த பழக்கங்கள் இன்னைக்கு அது கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்னா அவங்களோட வேலை நிமித்தமாக வெவ்வேறு நாட்களில் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போது ப்ளஸ் மக்களுக்கு வந்து தேவைகள் அதிகமாக இருக்குது. இப்போது முன்னாடி வந்து ஒரு பொறுமை இருக்கும், ஒரு 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 ஜோதிடரை பார்க்க நீங்கள் 1 மாதம் வெயிட் பண்ணணுன்னா கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கும் மக்கள் வந்து உடனுக்குடன் முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்போது ஒரு அஸ்ட்ராலஜரை போய் வெயிட் பண்ணி பார்க்கறதுக்கான நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால நம்மளோட ஐடியா என்னென்னா, இது டெக்ஸேஜ் அப்படிங்கிற ஆப் வந்து 24 மணி நேரம் உங்கள் பாக்கெட்லேயே இருக்கும். நீங்கள் அது மூலமாக வாய்ஸ் மூலமாக சேட் பண்ண முடியும். நீங்கள் டேப் பண்ணி உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்கும் போது உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி, உங்கள் ஜாதகத்தில் ஏற்கனவே நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம், உங்களோட பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த ஊர் நம்ம இதை வாங்கியிருப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை கால்குலேட் பண்ணி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறதையும் அதை கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டு, இதை பேஸ் பண்ணி நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு உடனுக்குடன் அது வாய்ஸ்லேயே ரிப்ளை பண்ணும். நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அது தமிழில் பேசும், நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுனா ஆங்கிலத்தில் பேசும், இந்தியில் பேசுனா இந்தியில் பேசும். ஸோ அப்படி தான் வந்து இது பண்ணும். இது வந்து டெக்னாலஜி வந்து என்றைக்குமே மனிதனுக்கு உபயோகமாக தான் இருந்திருக்கு அதிகபட்சம். அதனால இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சதுக்கான உபயோகமாக இருக்கும். ஆனால் இது ரியல் ஜோதிடரை பார்க்குறத தடுக்குமானா தடுக்காது. ஏன்னா எங்கள் ஆப்லேயே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது டெக்னாலஜி 24 மணி நேரமும் உங்களோட பேசிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் ஒரு உண்மையான அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணணும்னா ஆப்பில் ஆல்ரெடி அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அங்கே போய் நீங்கள் அஸ்ட்ராலஜரை புக்கிங் பண்ணி நீங்கள் மறுபடியும் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். பொதுவாகவே ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது, நலிந்தோருக்கு நாளும் கோலும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்பொழுது அன்றாட இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேலண்டரில் பார்ப்பாங்க, இன்னைக்கு நமக்கு நாள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம ஒரு ஏஐ விஷயத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க 24 மணி நேரமும் இதுலேயே மூழ்கிட மாட்டாங்களா? இல்லை, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட இது. எதுக்குன்னா, இப்போ நம்ம ஆப்லேயே பார்த்தீங்கன்னா தினப்பலன், வாரப்பலன் எல்லாம் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட ராசி, உங்களோட நட்சத்திரத்துக்கு பேஸ்டான இன்றைய தாராபலம், சந்திரபலம் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி, இன்றைக்கி உங்களோட தொழிலில் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கலாமா வேண்டாமா, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா, உங்களுக்கு இன்றைக்கி வெல்த், இன்றைக்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இன்றைக்கி உங்களுக்கு உடல் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற ஒரு சம்மரி கொடுத்துரும். அப்போ காலையில் எந்திரிச்சதும் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட தொழிலுக்கு நீங்கள் போயிடலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கு முன்னாடி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொரு விஷயம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வாரப்பலன்களை நீங்கள் பார்த்தாவே இந்த வாரம், இப்போ உதாரணத்துக்கு வாரப்பலன்கள் வந்து எவ்ரிடே சண்டே மார்னிங் 6 மணிக்கு அது உங்களுக்கு ஆப்பில் வந்துடும். அப்போ இந்த வாரம் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை டிசைட் பண்ணிடலாம், இந்த வாரம் அவரை வெனஸ்டே பார்க்கலாமா இல்லை தேர்ஸ்டே பார்க்கலாமா அப்படிங்கிறத டிசிஷன் எடுத்துடலாம். அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே வந்து ஜோதிடம் யாரையும் லிமிட் பண்ணுறதுக்கு இல்லை, அது வந்து ஒரு கைடன்ஸ். எப்படி வந்து நீங்கள் கார் ஓட்டும் போது ஜிபிஎஸ் ஆன் பண்ணால் எப்படி ஒரு இடத்துக்கு சுலபமாக போய் சேர முடியுமோ, அது மாதிரி ஜோதிடம்ங்கிறது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி, ஒரு லைஃபுக்கான ஜிபிஎஸ். நீங்கள் அதை பார்க்கும்போது வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை, சரியான முடிவுகளை, சரியான நிலைகளை உங்களால் எடுக்க முடியும். ஸோ ஜோதிடம் எந்த காலத்துலையும் யாருக்கும் லிமிட்டேஷன் கிடையாது, அது வந்து ஒரு கைடன்ஸ் தான். ஓகே சார். இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். இப்போ நம்ம ஜோதிடரை பார்க்குறோம், ஒருத்தர் வந்து ஜோதிடரை பார்க்க போகிறாரு, அவருடைய ஜாதக நோட்டில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ரொம்ப தவறான பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. இதே ஜோதிடர் என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக அவங்களுக்கு ஒரு சில விஷயத்த சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஒரு வாரம் கழித்து வாங்க நான் ஜோதிடம் பார்க்குறேன் அப்படின்வாங்க, இல்லைனா 10 நாள் நான் சொல்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க நான் ஜோதிடம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொதுவாகவே இருக்குது. அவங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னா
நேரடியா சொல்ல முடியாத நேரத்துல இப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வெறும் மிஷின் தானே சார். இது வந்து இருக்கிற பிரச்சனைய அப்படியே உடைச்சிராதா? இல்ல உடைக்காது. அதுக்கும் நம்ம ட்ரெய்னிங் குடுக்கணும். இப்போ எங்களோட ஆப்ல வந்து முக்கியமா அந்த ஏஐக்கு நாங்க என்ன சொல்லிக் குடுத்துருக்கோம்னா, நீ பேசும்போது எம்பத்தட்டிக்கலா பேசணும். எமோஷனலா கனெக்டடா பேசணும். தவறான இன்ஃபர்மேஷன் குடுத்துறக்கூடாது. எந்த ஒரு நெகட்டிவ் சொற்களை யூஸ் பண்ணக்கூடாது. இது அத்தனையுமே நம்ம வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம். நீங்க எங்க ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த இடத்துலயுமே நீங்க தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணா கூட, நம்மளோட கான்வர்சேஷனை நம்ம ரொம்ப டீசென்ட்டா மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும். அப்புறம் எதையுமே வந்து ரொம்ப நெகட்டிவா சொல்லாது. இந்த நேரங்கள்ல உங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்கு. இதை வந்து நீங்க தைரியமா எதிர்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்ப இதுவும் பார்த்தீங்கன்னா ஏஐக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம சொல்லித்தரணும். அதாவது டெக்னிக்கலா மட்டும் சொல்லித்தராம ஒரு மனிதனோட பேசும்போது எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே. நீங்க அதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். நிச்சயமா சார். சார் வேர்ல்டு வைடு எவ்வளோ ஆப்ஸ் இருக்கு. எவ்வளோ விஷயங்களுக்கு ஆப்ஸ் இருக்கு. அஸ்ட்ராலஜிக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் தாண்டி அதர் கண்ட்ரீஸ் எல்லாம் அஸ்ட்ராலஜிக்கு ஏஐ ஆப்ஸ் நிறைய இருக்கு. மக்கள் எதை வேணா சூஸ் பண்ணலாமே. ஏன் உங்களோட ஆப்பை சூஸ் பண்ணணும்? அதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரீசன் இருக்கா? கரெக்ட்டுங்க. இப்போ ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய ஆப்ஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா ஆப்லேயுமே வந்து தினப்பலன்கள் இருக்கும், வாரப்பலன்கள் இருக்கும், பொதுவான பலன்கள் நிறையா இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும், நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும். ஆனால் ஒரு முழு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி ஒரு ஜோதிடர் பேசுகிற மாதிரியே ஒரு ஆப் பேசுமா அப்படின்னு கேட்டால் பேசாது. பெரும்பாலும் இது வரைக்கும் அந்த மாதிரி ஆப் கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ வாய்ஸ் அஸ்ட்ராலஜி ஆப் அப்படின்னு போட்டிருக்கோம். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. ஏன்னா அஸ்ட்ராலஜி ஆப்பில் ஒரு ஜோதிடர் பேசுகிற மாதிரியே ஒரு ஏஐ பேசுறது இது வரைக்கும் கிடையாது. அதனால தான் இது வந்து நாங்கள் முதல்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நீங்கள் மற்ற ஆப்பில் போனீங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜர் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜர் ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தார் அப்படின்னா நீங்கள் அந்த அஸ்ட்ராலஜரை செலக்ட் பண்ணுவீங்க. அவங்க உங்களுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுவீங்க. இதில் எப்படின்னா நீங்கள் அஸ்ட்ராலஜருக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. அஸ்ட்ராலஜருக்காக வெயிட் பண்ணணும்னாலும் வெயிட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் இப்போ திடீர்னு எனக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் அந்த நேரத்தில் எந்த அஸ்ட்ராலஜர் ஆன்லைனில் இருக்காருன்னு பார்க்க முடியாது. பெரும்பாலான ஆப்பில் அஸ்ட்ராலஜர் ஆன்லைனில் இருக்க மாட்டாங்க. அது ஆனால் ஒரு சின்ன டவுட்டு தான் எனக்கு. என் ஜாதகத்தில் இப்படி ஒன்று இருக்குது, இதை பற்றி எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏஐட்ட உடனே கேட்கலாம். ஏன்னா மிஷின் என்றைக்கும் தூங்காது, அது ஆல்வேஸ் முழிச்சிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், அவங்களோட சந்தேகத்துக்கு அது பதில் கொடுக்கும். ஆனால் அந்த சந்தேகம் உங்களுக்கு தீர்வு அடையலை, நான் இதை ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட தான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அஸ்ட்ராலஜர்கிட்ட பேசலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து அஸ்ட்ராலஜரோட எக்ஸிஸ்டிங் இதை வந்து நம்ம லிமிட் பண்ணலை. இதுக்கு முன்னாடி ஒரு லேயராக நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு டவுட்டை கேட்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு அஸ்ட்ராலஜருக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் இதுக்கிட்ட கேளுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு அஸ்ட்ராலஜர்கிட்ட பேசினா தான் அந்த டவுட் கிளாரிஃபை ஆகும்னா தாராளமாக நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறத. ஓகே சார். நம்மளுடைய மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, எது சுலபமாக கிடைக்குதோ அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் மக்களுடைய மனநிலையாகவே பெரும்பாலுமே இருக்குது. இதுக்கு முன்னாடி வெளியே போய் கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வந்து சமைச்சவங்க இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி தான் நாம் அன்றாட வாழ்க்கையில் இயங்கிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, நான் நேரடியாக ஜோதிடரை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாறி எனக்கு எதனா ஒரு பிரச்சனை நான் ஆப்பில் பார்த்துப்பேன் அப்படின்னு வரும்பொழுது அந்த ஜோதிடர்களுடைய, அதாவது இந்த ஒரு ஆப் வந்து ஒரு 100 ஜோதிடர்களுடைய வேலையை இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணலையா சார்? இல்லை, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு டெக்னாலஜியும் ஆரம்பத்தில் வந்து ஒரு த்ரெட் மாதிரி தான் தெரியும். இப்போ முதல்ல கம்ப்யூட்டர் வந்தப்போ எல்லாரும் காமனாக பேசினது தானே, ஒரு 80-90களில் கம்ப்யூட்டர் வந்தால் பேங்க்கில் இருக்கவங்க அத்தனை பேருக்கு வேலை போயிடும், இது எல்லா வேலையும் அதுவே செஞ்சிடும் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் அதிகமாக இருக்குது, நம்பர் ஆஃப் பேங்க் எம்ப்ளாயிஸ் அதிகமாக இருக்காங்க, நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போது மக்களுக்கான ப்ராப்ளங்களும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் இன்றைக்கி இருக்கிற அளவுகள் பத்தாது. ஏன்னா நினச்சி பாருங்கள், நம்மளோட நாட்டு மக்கள் தொகைக்கு எத்தனை ஜோதிடர்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்போது மக்களோட பிரச்சனைகள் அதிகம், அவங்களுக்கு எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ்க்கான தேவைகளும் அதிகமாக இருக்கும்போது ஜோதிடர்கள் பத்த மாட்டாங்க. அதனால் இந்த ஆப் வந்து ஒரு ஜோதிடரோட வாழ்க்கையை இதாக்கிருமானா கண்டிப்பாக ஆக்காது. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை சுலபமாக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆப்பையே வந்து ஒரு ஜோதிடர் யூஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன், ஒரு அப்பாயின்மெண்ட் முன்னாடி அந்த வரக்கூடிய கிளைண்ட்டோட ஜாதகத்தை கூட இந்த ஆப்பில் போட்டு என்னென்ன மாதிரி கிரகணங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டை சுலபமாக்க முடியும். ஸோ அதனால் வந்து டெக்னாலஜி வந்து நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. நல்லா யூஸ் பண்ணும் போது அது நம்மளோட வேலையை சுலபமாக்கும். இப்போ உதாரணத்துக்கு நானே ஒரு ஜோதிடர் தான், என்கிட்டயும் நிறைய பேர் கன்சல்டேஷன் வராங்க. அப்போ இந்த ஆப்பை உருவாக்கும் போது எனக்கு அந்த பயம் வந்திருக்கணும் இல்லையா? நேச்சுரலாக இந்த ஆப்பை நான் கொடுத்துட்டேன்னா என்கிட்ட எப்படி கன்சல்டேஷன் வருவாங்க? ஆனால் அது என்னோட நோக்கம் இல்லை. ஆக்சுவலாக
கன்சல்டேஷன் வரவங்க கண்டிப்பாக வருவாங்க, ஜோதிடரை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆப் என்ன பண்ணுன்னா மக்களுக்கும் சுலபத்தை கொடுக்குது. சுலபமாக நீங்கள் வந்து சில நேரங்களில் டவுட் கேட்டுக்கலாங்கிறதும் ஜோதிடருக்கு அது உபயோகமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்படி யோசிச்சுங்களேன், கம்ப்யூட்டர் ஜாதகங்கிறது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. எல்லாருமே ஜோதிடர்கள் பஞ்சாங்கம் வச்சு ஒரு ஜாதகம் எழுதுறதுக்கு ஒரு நாளாவது மினிமம் ஆகும். அதுவும் நீங்கள் ஒரு பெரிய புஸ்தகமாக எழுதணும்னா 20 நாள் ஆகும். ஆனால் இன்னைக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் பஞ்சாங்கம் வந்து அதுவே கால்குலேட் பண்ணி ஜாதகத்தை கொடுத்துருது. அப்போ இன்னைக்கு ஜோதிடர்களுக்கு வேலை இல்லையானா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அவங்களுக்கான வேலை என்ன இருக்குன்னா சுலபமாக இருக்குது. அவங்க கிளைண்ட்டோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோதிட புஸ்தகம் எழுதுறதுக்கு 20 நாள் ஆகும். நீங்கள் கிளைண்ட்டோட 1 மணி நேரம் தான் பேச முடியும். ஆனால் இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில் ஜாதகத்தை ரெடி பண்ணிடலாம், கிளைண்ட்டோட நீங்கள் 1 மணி நேரம் பேசலாம். அப்போ ஜோதிடர்களுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கான நேரம் மிச்சமாகும் இதனால். ஓகே சார். கிட்டத்தட்ட நீங்கள் இது வரைக்கும் ஒரு 40,000 பேருக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிடம் மூலயமா, அதாவது சயின்டிஃபிக் அஸ்ட்ராலஜி மூலயமா அணுகி அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். 40,000 பேர், ஒருத்தருக்கும் ஒரு மாதிரியான பிரச்சனை இருந்திருக்கும். எப்படி சார் நீங்கள் இவ்வளோ கிளைண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணீங்க? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 2 புத்தகங்கள் எழுதினேன். அது மூலமாக நிறைய மக்கள் என்னை வந்து சேர்ந்தடைஞ்சாங்க. ப்ளஸ் நான் ஜோதிடம் வந்து டீச் பண்ணுறேன், சொல்லிக் கொடுக்குறேன். யூடமி என்ற தளத்தில் ஒரு 5,000 பேர் யூடமியில் ஜோதிடம் டீச் பண்ணுறேன். ஸோ அது மூலமாகவும் நிறையா வராங்க. இதில் நான் முக்கியமாக கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கான ப்ராப்ளம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குது. யாருக்குமே வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு கிடையாது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு அஸ்ட்ராலஜராக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, வரவங்ககிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம உள்வாங்கி கேட்கணும். முதல்ல அவங்களுக்கான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் இருக்குது, அதுதான் நான் சொன்ன மாதிரி ஜிபிஎஸ், அதுதான் அவங்களோட லைஃபுக்கான ஜிபிஎஸ். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கான ஒரு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா, நான் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கணும். இதுக்கு தான் வந்து ஜோதிடம் உபயோகப்படுத்துது. ஸோ இது மூலமாக கற்றுக்கிட்டது தான். இதை இன்னும் நிறைய பேருக்கு பயனளிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஆப் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணப்பட்டது. ஓகே சார், நீங்கள் 40,000 பேருக்கு ஜோதிடம் பார்த்துருக்கீங்க, அதெல்லாம் சரி. வெறும் 99 ரூபாயில் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்கிறீங்க. இது எப்படி சார் சாத்தியம்? அது ஏன் சாத்தியம் அப்படின்னா, மிஷின்னால சாத்தியம். ஏன்னா வந்து ஒரு ஆப்பை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து மிஷின் 24 மணி நேரம் ரன் ஆகிட்டு இருக்க போது உங்கள் ஜாதகத்தை அது ஞாபகம் வச்சுக்க போகுது, உங்கள் ஜாதகத்தில் இருக்க பிளானட்டரி பொசிஷன் அது ஞாபகம் வச்சுக்க போகுது. அதனால் நம்ம வந்து மெயினாக ஜோதிடம் அப்படிங்கிறது அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறது. இதனால் வந்து ஜோதிடரை போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஜோதிடரை தினந்தோறும் பார்க்க முடியாது, கரெக்டுங்களா? நம்ம ஜாதகங்கிறது எப்போ பார்ப்போம்? நம்ம வருஷத்தில் 2 தாட்டி பார்ப்போம். இல்லை நமக்கு எப்பாவது தடைகள் இருக்குது, நமக்கு ஏதோ ஒன்று பண்ணணும், ஏதாவது பரிகாரங்கள் பண்ணுமா அப்படின்னா நம்ம போய் ஜோதிடரை கேட்போம். அப்போது தினந்தோறும் ஒருத்தர் அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை பார்த்துக்கணும். எனக்கு இன்றைக்கி ஒரு சந்தேகம் வருது, என்னோடய ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குது, சனியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இல்லை தொழில் வந்து இந்த வருஷம் ஏதாவது ப்ரமோஷன் கிடைக்குமா, இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகளுக்கு நான் உடனே போய் அஸ்ட்ராலஜரை பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அஸ்ட்ராலஜர் அவைலபிளாகவும் இருக்க முடியாது. அப்போ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டெக்னாலஜி இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம மக்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 99 நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் போய் ஒரு சாதாரண ஒரு கடையில் ஒரு மீல் சாப்பிட்ணுன்னு எவ்வளோ செலவாகும்? மினிமம் ஒரு 150 ரூபா 200 ரூபா எல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ அப்போ அந்த ஒரு விலையில் மாதம் முழுக்கும் அவங்க வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட 24 மணி நேரம் பேசுகிறதுக்கான ஒரு ஆப் தான் இந்த டெக்ஸேஜுங்கிற ஆப். ஓகே சார். டெக்ஸேஜ் ஆப் தாண்டி நான் நிறைய ஆப் பார்த்துருக்கேன். அஸ்ட்ராலஜர்ஸ் யூஸ் பண்ணுற ஆப்பு, அஸ்ட்ராலஜர்ஸ் உருவாக்குன ஆப்பும் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் சார். ஒரு சாதாரண மனிதன் பார்த்தா புரியாது, இதே ஒரு ஜோதிடம் படித்தவங்க பார்த்தா அது புரியும். இந்த நிலையில தான் ஜோதிடர்கள் உருவாக்குன ஆப் இருக்கும். நான் நிறைய ஆப் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க எல்லாமே. அதாவது ஒரு ஜோதிடரால் பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, ஓகே இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, அடுத்த 15 நாள் நீங்கள் கவனமாக இருக்கணும், அடுத்த 18 நாள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும். இதே ஒரு பொது மனிதர் அந்த ஆப்பை பார்த்தாங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது. இந்த டெக்ஸேஜ் ஆப் எப்படிப்பட்டதாக இருக்கும் சார்? ஓகே, இதில் வந்து நாங்கள் இது உருவாக்கும் போதே வந்து இது ஒரு பர்சனலைஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த ஆப் வந்து நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படியே அது உங்களோட பேசும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட பிறந்த விவரங்கள்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேட் அப்படிங்கிற ஸ்க்ரீனுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து இந்த ஆப் வந்து உங்களோட எப்படி பேசணும், ரொம்ப டீட்டெயில்டாக பேசணுமா இல்லை கன்சைஸாக பேசணுமா, இது வந்து ஆப்போட கான்வர்சேஷன் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் கன்சைஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கான பதிலும் ரொம்ப சுலபமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். அங்கே வந்து
கிரக நிலைகளை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாது. இப்போ எனக்கு சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கு, செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்குன்னுலாம் சொல்லாது. நமக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கான தீர்வை கொடுத்துரும். கரெக்ட். உங்களுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு முதல் 4 லைன்ல பதில் மட்டும் தான் இருக்கும். அது கீழே அஸ்ட்ராலஜிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 லைன் இருக்கும். அது வேணும்னா நீங்க படிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதுவே நீங்க டீடைல் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பலனை அது எப்படி சொல்லுச்சு அப்படிங்கிற காரணத்தையும் அது சொல்லும். இப்போ இந்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா, கிடைக்கும், இல்லை கிடைக்காது, இல்லை வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படிங்கிறத என்ன காரணத்தினால நான் சொன்னேன். இந்த வருஷம் உங்களுக்கு இந்த தசாபுக்தி நடக்குது, கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள், குரு உங்களுக்கு இப்படி போயிருக்கு, சனி உங்களுக்கு இப்படி இருக்கு, சனி பயிற்சி இப்படி இருக்கு, இந்த காரணத்தினால இந்த ப்ரமோஷனுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அது கிளீனாக சொல்லும். இது ஒரு இது. அடுத்தது 2வது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இப்போ ஒரு சில அஸ்ட்ராலஜிட்ட வந்தாங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்பாங்க. சில பேர் வந்து எனக்கு எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க, நீங்களே பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுவுமே வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ப்ரெஃபரன்ஸ். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த ஆப்லேயே வந்து அவதார் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணுன்னா, நான் வந்து கொஞ்சம் எமோஷனலான பர்சன், எனக்கு வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒருத்தர் பேசினா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த அவதாரை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பிஸ்னஸ் பீப்புள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கர்ஸ், கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. எனக்கு இந்த வருஷம் நான் இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், இது ஒர்க் ஆகாமல் ஒர்க் ஆகாதா, எனக்கு ஒரே ஒரு பதில் தான் வேணும் அப்படின்னு அவங்க வந்து டு த பாயிண்ட் கேட்குறவங்க நானுங்க. ஸோ இப்போ அவதாரில் இந்த மாதிரி ஒரு 4 அவதார் இருக்குது. நீங்கள் எந்த அவதாரை செலக்ட் பண்ணுறீங்களோ ஏஐ வந்து அந்த அவதாரில் தான் உங்ககிட்ட பேசும். நீங்கள் ரொம்ப கட் அண்ட் ரைட்டான பர்சனாக இருந்தால் உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸாக இருக்கும். நீங்கள் ரொம்ப எமோஷனலி கனெக்டட் பர்சனாக இருந்தால் உங்ககிட்ட ரொம்ப பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஒரு ஹார்ஷான வேர்டு எதுவுமே யூஸ் பண்ணாது, ரொம்ப பொறுமையாக பேசும், தைரியமாக இருங்கன்னு உங்களுக்கு இது சொல்லும், தைரியம் சொல்லும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆப் பர்சனலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார் ஆப் எல்லாமே ஓகே, எல்லாருமே ஆப் யூஸ் பண்ணுவாங்களான்னா கிடையாது. இந்த 2K கிட்ஸு இப்போ வந்து ஜென்சி கிட்ஸு தான் ஃபோனு ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இன்னும் ஸ்டில் 80s 90s அவங்கெல்லாம் பேப்பர் புக் இந்த லெவலில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு உங்களுடைய இந்த டெக்ஸஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி போய் சேரும் சார்? ஓகே, அதாவது இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கான இதுவும் இந்த ஆப்பில் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா வயதானவர்களுக்கு வந்து இந்த டைப் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஜென்சி கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடகடன்னு டைப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஆப்பில் வந்து ஸ்பீச் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் டேப் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, தமிழ்லேயே பேசுனீங்க அப்படின்னா அது தமிழ்லேயே பதில் சொல்லும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்பில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதை தாண்டி நான் வந்து 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அது வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். இந்த 2 புத்தகம் பற்றியும் நான் சொல்கிறேன். இது முதல் புத்தகம் வந்து சக்ஸஸ் த்ரூ அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் அப்படிங்கிறது. இது யாருக்கான புத்தகம் அப்படின்னா, அஸ்ட்ராலஜி பற்றி எதுவுமே தெரியாதவங்க, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸை பற்றி புரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜியில் ஒரு சயின்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகம் படிக்கலாம். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இது ஆங்கிலத்தில் இருக்கும், ஆனால் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அஸ்ட்ராலஜி பற்றி தெரியாதவங்களுக்கான ஒரு புத்தகம். இது வந்து 2வது புக்கம் வந்து தி அஸ்ட்ராலஜிக்கல் ஸ்டடி ஆஃப் மாடர்ன் கெரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து முழுக்க அஸ்ட்ராலஜி மூலமாக ஒருத்தரோட தொழிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான புக்கு. இதில் வந்து மோர் தென் ஒரு 120 எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப்ஸோடு இருக்குது. அதாவது பொலிட்டீஷியன்ஸ், சினிமா ஆக்டர்ஸு, டான்சர்ஸு, மியூசிக் கம்போசர்ஸு, தென் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸு, இந்த மாதிரி ஒரு 120 எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப்ஸோட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட படிக்கிற அஸ்ட்ராலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல புத்தகம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தோடு இந்த புக்கு எழுதியிருக்கேன். ஸோ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு பீப்புளுக்காக, அதாவது ஜோதிடம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமா சார். ஒரு ஏஐ ஆப் மூலயமா ஜோதிடத்தில் இவ்வளவு மாற்றங்கள் செய்ய முடியும், இதில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஜோதிடருடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, மக்களுடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் வராது, இது ஒரு கனெக்ஷன் லைனாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்கீங்க. நிறைய பயனுள்ளதாக இருந்தது சார். ஏஐ வந்து ஜோதிடத்தில் எந்த அளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகுது, அதாவது ஃப்யூச்சரையும் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நாம் பேசணும். தொடர்ந்து எங்கள் ஆதன் ஆன்மீகத்தில் நீங்கள் பயணிக்கணும் சார். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஆப் பற்றியும் ஜோதிடம் பற்றியும் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.